அஸ்மத்குருபியோ நமः. ஸ்ரீ லீலா சுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் 3 ஆஸ்வாசங்களில் 300க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களால் கண்ணனுடைய அனுபவத்தை நம்ம ஆழ்ந்து அமிழ்ந்து அந்த ஆச்சரியமான அபரிமிதமான ஒரு அனுபவத்தை சேவிக்க பாக்கியம் கிடைச்சிது. அடுத்ததாக தமிழ் பிரபந்தம் சேவிக்கணும்னு அடியார்கள் கேட்க நம்ம யதாசக்தி திவ்ய பிரபந்தம் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த அனுபவத்தை தொடரலாம்னு இருக்கோம். ஆச்சாரியன் அனுகிரகம், திவ்ய தம்பதி கிருபை, இதை நிர்விக்னம் இல்லாமல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கணும்னு அடியனுடைய பேராசை. முதல்ல பாட்டுக்குரிய பழையவர் மூவர். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொருகால் மாட்டுக்கு அருள் தரும் ஆயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கிருள்சக நான்மறை அந்தி நடை விளங்க வீட்டுக்கிடைகழிக்கே வெளிக்காட்டும் இம் மெய் விளக்கே என்ற அதிகார சங்கிரகத்தில் வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். அதாவது அந்த திருக்கோவலூர் இடைக்கழியில் அந்த 3 ஆழ்வார்களையும் நெருக்கி அதனால் ஏற்பட்ட பிரபந்தங்கள் 3 திருவந்தாதி. முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் அருளி செய்தது, 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் அருளி செய்தது, 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார் அருளி செய்தது. இந்த முதலாழ்வார்கள் மூவரிலும் முதலில் பொய்கை ஆழ்வார் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கட்சியிலே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவில் பொற்றாமரை பொய்கையிலே தங்கத் தாமரையாக ஐப்பசி திங்களிலே எம்பெருமான் திருவிண்ணகரப்பன் அவதரித்த திருவின் மீனான திருவோணத்திலே பெருமானின் இடது திருக்கரத்தில் இலங்கும் திருச்சங்கினுடைய ஒரு பகுதியாக அவதாரம் செய்தருளினார் பொய்கை ஆழ்வார். அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு மாக்கள் மாதிரி, ஒரு அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த உலகில் நன்றாக வாழ்ந்து பிறகு 4வது புருஷார்த்தமான வீடு பேர் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், அறம், பொருள், இன்பம், வீடு, அந்த வீடு பேரு என்ற மோட்சத்தை அடையவும் பல்லுயிர்களுக்கு பல பல ஆக்கை தந்தருள பரவியூக விபவ அர்ச்சை ஆகிய தன் அவதாரங்களால் கலியுகத்திலே பல பிரிவுகளிலே மயர்வர அதெல்லாம் அந்த அவதாரமெல்லாம் எடுத்து அதுக்கு அப்புறம் பல மயர்வர மதிநலம் அருளி அவதாரம் செய்யப்பட்டவர்கள் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும். அந்த ஆழ்வார்களும் முதலாழ்வார்கள் மிகவும் சிறப்படைந்தவர், அளவிடற்பால் அறியது. அதை சுவாமி தேசிகன் இங்கே சொல்கிறார், அந்த இடைக்கழிக்கே வெளிக்காட்டும் இம்மெய் விளக்கே பாட்டுக்குரிய பழையவர். ஸோ அந்த மூவரை பண்டொருகால் அன்று ஒரு நாள் மாட்டுக்கு அருள் தரும் மாயன் மலிந்து வருந்துதலால் அந்த திருக்கோவலூர் ஆயன் அந்த மூவரை அந்த சின்ன ரேழியில் இடைக்கழியில் நெருக்கி அதனால் வந்த ஆச்சரியமான திருவந்தாதி 3 திருவந்தாதி. அப்பா ஏற்படுத்த அவர்கள் ஏற்றிய விளக்கு அந்த ஒளி நம் புற இருளையும் அக இருளையும் போக்கும், வெளியில் இருக்கும் இருளையும் உள்ளில் இருக்கும் இருளையும் போக்கும். ஸோ முதல் திருவந்தாதியில் கைதைசேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு வையத்த அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து தாழைகள் மலிந்த பொழில்கள் சூழ்ந்த திருக்கச்சி நகரில் கவிகளுள் சிறந்த பொய்கை ஆழ்வார் அவதரித்தார். பூமியில் வாழற அடியார்கள் பெருமாளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பரிவு வாத்சல்யத்தினாலே அரியதான செந்தமிழில் நூற்றந்தாதியை உலகத்தில் விளங்குமாறு அருளி செய்தார். கைதை அப்படின்னா
நம்ம தமிழில் மெட்ராஸ் பாஷையில் இருக்கிற கைதை இல்லை, தாழை. அந்த தாழைகள் மலிந்த போர் ஏறு ரிஷபம் போன்ற அப்படிப்பட்ட இந்த கவிஞர் போரேறு, இந்த பொய்கை ஆழ்வார் என்பவர். ஸோ அவர் ஆச்சரியமான இந்த முதல் திருவந்தாதி அனுபவித்தது. இதையே உபதேச ரத்தின மாலையிலையும் ஸ்ரீ மணவாள மாமணிகள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று தெரிவித்தார். அதாவது இந்த ஆச்சரியமான அபிநவ தசாவதாரம் செய்தருளினான பெருமாள் அக இருளை போக்குவதற்காகவும் புற இருளை போக்குவதற்காகவும் சர்வேஸ்வரன் தான் ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ணினான். ஒரு 10 அவதாரம் எடுத்து ஆழ்வார்களாக மேகமானது கடல் நீரை பருகி அனைவரும் வாழும்படியாக நன்னீரை பொழியுமா போலே எம்பெருமான் ஆழ்வார்களாக அவதரித்து சம்ஸ்கிருத வேதத்தில் உள்ள வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் அனைவரும் படிக்கலாம் போல ஈஸியாக ஞானத்தமிழில் அளித்தருளினான். அந்த ஆழ்வார்களில் முதலாழ்வார்கள் என போற்றப்படுபவர் பொய்கை பூதத்தார் பேயாழ்வார். இவர்கள் ஐப்பசியிலே திருவோணம் அவிட்டம் சதயம் என்ற 3 நட்சத்திரங்களிலே அடுத்தடுத்த நாள் அவதரித்தருளினார். ஸோ ஆழ்வார் கோஷ்டியிலான இளையவர்களான திருப்பாண ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் கார்த்திகை மாதத்திலே அவதரித்துள்ளனர். இப்படி இந்த மாதம் ஸ்ரீமான் என போற்றத்தக்கதாயிற்று. சைத்ரஹா ஸ்ரீமான் அயம் மாசகான சித்திரை மாதத்திற்கு ஒரு ஏற்றமளித்து பேசினான். அங்கே தசரதன் புதல்வன் ராமன் அவதரித்ததால் அதுமால ஆழ்வார்களின் சம்பந்தம் பெற்ற மாசங்களும் ஸ்ரீமான் மாசகா என்று கொண்டாடத்தக்கவை. அதிலும் குறிப்பாக ஐப்பசி கார்த்திகை மாதங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. ஸோ இந்த மூவரும் வெவ்வேறு இடத்தில் அவதரித்திருந்தாலும் இம்மூவரையும் கூட்டி அனுபவிக்க திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான் இம்மூவரையும் தன் சங்கல்பத்தினாலே திருக்கோவலூர் ஒரு இடை கழியிலே ஒரு ஆற்றுல ஓரிரவிலே கூட்டி தேனும் பாலும் கண்ணலும் ஒத்த பதிகங்கள் வர இழைந்து ஆசைப்பட்டு தன் நெஞ்சம் இவர்கள் இன்றி தரிக்க மாட்டாமையாலே ஒரு காதலியை தேடி ஓடும் காதலனைப் போல எம்பெருமான் இவர்கள் இருக்கும் அந்த இடை கழியில் வந்து நெருக்க ஏற்பட்டது இந்த 3 திருவந்தாதிகள். அடியேன் இதை மேலும் அனுபவிப்போம். தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.